அம்மா, கடைசியில அந்த வீடியோவால எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு தெரியும்ல? எதுடா? அதான் அன்பு குடிச்சிட்டு ஃபங்க்ஷன்ல பண்ண அசிங்கத்தை தான் சொல்றேன். அது பயங்கரமா வைரலா இருக்கு போல இருக்குமா. இப்பெல்லாம் பெரிய இடத்துல நடக்கிற இந்த மாதிரி கன்றாவியா தான் எல்லாரும் ரொம்ப விரும்பி பாக்குறாங்க. அதனால இத பத்தி தெரியாம இருந்த கிளைண்ட்ஸ் கூட இந்த வீடியோ பார்த்து ஷாக் ஆகி, என்ன சார் உங்க சன் இப்படி பண்ணிட்டாருன்னு எல்லாரும் என்ன கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னால பதில் சொல்லவே முடியலமா. சரி, நடந்த அசிங்கம் ஒரு தடவையோடு முடிஞ்சு போடுன்னு பார்த்தா இத அவ்வளவு சீக்கிரம் யாரும் மறக்க மாட்டாங்க போல இருக்குமா. போன் பண்றவங்க நமக்கு ஆறுதல் சொல்றதுக்காக பண்றாங்களா இல்ல கிண்டல் பண்ண பண்றாங்களான்னு புரியலமா. அந்த அளவுக்கு நம்ம கம்பெனிக்கு பெரிய கெட்ட பேர் ஆயிடுச்சுமா. எல்லாருக்கும் விளக்கம் சொல்றதுக்கே எனக்கு ரொம்ப தர்ம சங்கடமா இருக்குமா. இந்த மாதிரி ஆளுங்களை பொறுப்புல வச்சிருக்கிற கம்பெனியோட சர்வீஸே எங்களுக்கு வேணான்னு ஆர்டரை யாராவது டெர்மினேட் பண்ணிடுவாங்களோன்னு எனக்கு பயமா இருக்குமா. என்னப்பா சொல்ற? அந்த மாதிரிலாம் ஒன்றும் ஆயிடாதுல்ல. சொல்ல முடியாதுமா. என்னால முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு விளக்கம் கொடுத்து கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமா சரி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனா இது ஏற்படுத்தின டேமேஜ்ல இருந்து அவ்வளவு சீக்கிரம் நாம வெளியே வர முடியுமான்னு தெரியலமா. ஏன்னா நம்ம கம்பெனி ஸ்டாஃப் நடந்துக்கிற விதமே இப்போ ஒரு மாதிரி புதுசா இருக்குமா. புதுசா இருக்குன்னா புரியல. ஏதாவது சொன்னா சரி சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நகுந்ததும் பின்னால நம்மளை பத்தி கிண்டல் அடிச்சு சிரிக்கிறாங்க. இந்த கிண்டல் கேலியோட எப்படி அவன் சின்சியரா வேலை செய்வான்? இதனால நம்ம சர்வீஸோட குவாலிட்டி எல்லாம் கெட்டு போயிடும் இல்லையா? நிஜம்தான்ப்பா. என் அப்பாவும் உன் அப்பாவும் அவ்வளவு உழைப்பை கொட்டி உருவாக்கின கம்பெனி இது. இப்படி ஒரு அவமானத்தை சந்திப்போன்னு நானே நினைச்சு பார்க்கல. விடுங்கம்மா. எவ்வளவு நல்ல பேர் சம்பாதிச்சு வச்சிருந்தா என்ன? சுத்தமான பால்ல ஒரு சொட்டு விஷம் கலந்தாலும் அது விஷம் தானே. சுத்தமான பேப்பர்ல ஒரு சின்னதா கருப்பு புள்ளி இருந்தாலும் அது திருஷ்டி தானே. ஒரு ஸ்கூல்ல டீச்சர் யாராவது மோசமா நடந்துக்கிட்டா அவரை மட்டுமா அசிங்கப்படுத்துறாங்க? அந்த ஸ்கூலோட பேரும் தானே முதல்ல கெட்டு போகுது. யாரோ ஒருத்தர் பண்ண அசிங்கத்துக்கு நிர்வாகம் தானே அதுக்கு பொறுப்பேத்துக்க வேண்டியதா இருக்கு. இந்த அவமானத்தை எல்லாத்தையும் கடந்து பிசினஸ் சக்சஸ்ஃபுல்லா நடத்துறதே ஒரு பெரிய சவால் தான். முன்ன எப்பையும் விட ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சா மட்டும்தான் அது முடியும். அது எப்படி பண்றதுன்னு தான் இப்ப எனக்கு இருக்கிற ஒரே கவலை. இவன் என்னடா அதை பத்திலாம் எதுவுமே கவலைப்படாம சாப்பிட வந்துட்டான்.